ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே, எல்லோரும் வாழ்த்துங்க. அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஆர்டர் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை வந்து ஏர்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும். ஸோ குக்கி பாக்ஸஸில் வேண்டாம், வெயிட் ஜாஸ்தியாகுன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி பவுச்சஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக பட்டர் பவுச்சில் போட்டோன்னா மைட் பி ஏர்டைட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த ஃபாயில் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்து அதை நான் சீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு ஏர்டைட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் போட்டு மேலே என்னென்ன குக்கீஸ் அந்த ஃப்ளேவர்ஸை மேலே ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் அந்த நம்ம பேக்கிங் பண்ணுறதுனால ஸோ நம்ம குக்கீஸ் பார்த்திங்கன்னா 100% வெஜ்ஜுங்க. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் கிடையாது. ஸோ கோதுமை, நாட்டு சக்கரை, பட்டர் யூஸ் பண்ணி மட்டும்தான் செய்கிறோம். கருப்பு கவுனி, மில்லட், அந்த மாதிரி நிறைய சூப்பரான நம்ம சிறுதானியம் வச்சு செஞ்சுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. 1000 rupeesக்கு மேலே வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா காணிப்பாக்கம் விநாயகர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆர்டர் கூட பார்த்தீங்கன்னா ஓம் பேல் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளோட முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் பாக்ஸ் 1000 rupeesக்கு மேலே வாங்குற ஒரு கஸ்டமருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது எது பிடிச்சாலும் நீங்கள் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ குக்கீஸ் எல்லாம் அழகாக வந்து நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம இண்டிவிஜுவல் பேக்கிங் பண்ணி ஸோ மேடம்க்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஒரு 2 மணி போல் கொண்டு போய் நம்ம ஏர்போர்ட்டில் வந்து நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஸோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 7:30 ஆகுதுங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகலாம். காலைல கோயிலுக்கு போக முடியல, நிறைய வேலை இருந்தது. அதில் நானும் ஹஸ்பண்ட் பசங்களாம் கலந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் முடிச்சுட்டு ஸோ குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்துக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் டே. ஸோ இந்த நாள் வந்து இந்த படம் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 18 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸோ என்றுமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து இன்னும் நல்லா அழகாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அர்ச்சனை முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. நான் போட்டுட்ருக்கிற இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4XL வரையும் சைஸ் இருக்குது, 3XL கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் அண்ட் XL, அப்புறம் XXL, அப்புறம் 4XL இருக்குது. நான் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா 4XL சைஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படம் பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு இப்போ சொல்ல தெரியல. ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம நேராக பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆணோட அந்த கஷ்டத்தை பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மூவி. ஸோ படம்லாம் பார்த்துட்டு ஜம்முன்னு வந்து அன்றைக்கி நாள் வந்து ஹாப்பியாக கழிஞ்சுதுங்க. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ குடும்பத்தோடு ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும். ஸோ எல்லாருமே படம் பார்த்தாங்க. எல்லாருக்கும் பிடிச்சது. விவான் குட்டி வந்து நடுவில் தூங்கிட்டான் ஆஸ் யூஷுவலாக. ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா அவனுக்கு கீழே பார்க்குக்கு ரொம்ப கேட்டுட்டான்னு சொல்லிட்டு கீழே வந்து வாக்கிங் பார்க் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டேன். இந்த லவ்லா பட ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் வந்து சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 பாயிண்ட் சேஃப்டி ஹேர்னஸ் இருக்குது. ஸோ அழகாக பெல்ட் போட்டு விட்டிங்கன்னா குழந்தை நிம்மதியாக கூட்டிகிட்டு போயிடலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஹேண்டில் வந்து ஃபோமில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேனப்பி வந்து உங்களுக்கு இந்த ஜிப் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம அழகாக பார்க்குற மாதிரி நெட்டும் கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க வந்து உள்ளே வந்து தூங்குறாங்களா என்னென்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துக்கலாம். வெயில்னா மேலேனா அழகாக நீங்கள் கேனப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பின்னாடி கூட இந்த பக்கில் வந்து நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா சீட் அழகாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பசங்க உள்ள தூங்கிட்டாங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து நல்லா அந்த கீழே சாய்ச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே பெரிய பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க, டைப்பர் பேக்கில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 1 ஸ்டெப் நம்மளுக்கு பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீல்ஸ் வந்து மூவ் ஆகாது. பேக் வீல், ஃப்ரண்ட் வீல் பார்த்திங்கன்னா 360 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் ஆகும். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அழகாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் ரோட்டில் போனாலும் நல்லாயிருக்கும். கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரோலருங்க. நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ரோலர் நல்ல ப்ரைஸில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து தி பெஸ்ட் ஸ்ட்ரோலர்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி லைட் வெயிட் தான். நீங்கள் அழகாக ட்ராவலுக்கும் கூட்டிகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கும் இந்த ஸ்ட்ரோலர் வேணும் அப்படின்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, பார்த்துட்டே வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெட் போகிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கலையாமல் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு 5 வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் காட்டனில் வாங்கியிருக்கேன் அமேசானில். எல்லாமே சூப்பரான வைப்ரண்டான கலர்ஸில் 2 பில்லோ கவர்ஸோடு நமக்கு வருங்க. ஸோ அதோட ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அது மேலே ஏறி குதிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அப்பப்போ கலைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் மாதிரி ஃபுல்லாக எலாஸ்டிக் வச்ச மாதிரி போயிட்டிங்கன்னா அப்படியே போட்டபடியாக இருக்கும். உங்களுக்கு வேலை கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் கலர் எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் தீம் மாதிரி ஒரு மீன் மாதிரி இருக்கக்கூடிய பிரிண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். மெயினாக விவான கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும்னால வாங்கியிருக்கேன். ஸோ அமேசானில் நிறைய இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கினேன். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு அந்த பெட்ஷீட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் செக் பண்ணி பாருங்கள். சுற்றியே பார்த்திங்கன்னா 360 டிகிரிஸ்க்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எலாஸ்டிக் தான் இருக்கும். ஸோ போடுறது ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த் கழிச்சு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ
வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வாட்டி நம்ம வாஷ் பண்ணி பார்த்தோம். கலர் ஃபேட் ஆகலை, உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா A1 கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நம்மளுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுக்கு அடியில், அதாவது பெட் கவருக்கு அடியில் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி போட்டிருக்கேன். வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து பெட் வெயிட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு பெட்டுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ரொடெக்டர் நீங்கள் நிறைய இருக்குங்க அமேசானில், அது நல்லா குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இதை எப்போ வாங்கின ஞாபகம் இருந்தாலும் என்னால் லிங்க் கொடுக்க முடியல. ஸோ சூப்பராக உங்களுக்கு பெட்டு ஃபுல்லாகவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இதே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கிங் சைஸும் இருக்குது, குவீன் சைஸும் இருக்குது. நீங்கள் வந்து அமேசானில் சூஸ் பண்ணுறப்போ உங்களோட பெட்டு சைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அளவு எடுத்துகிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சில பெட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிங்கும் இருக்குது, குவீனும் இருக்குது, நடுவில் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் போகலாம். அதனால் கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். அதோட விட்த் என்ன, லென்த் என்ன, ஹைட் என்ன சொல்லிட்டு எல்லாமே ஒன்றோட வந்து நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் ஒன்ஸ் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் 170 × 170 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னோட பெட் சைஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக கவர்ஸ் ஆர்டர் பண்ணலாம். பர்ஃபெக்டாக நமக்கு வந்து போட்டு அப்படியே வந்து லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பெட்டுன்றது. ஸோ பொதுவாக எனக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சர்ட்டிலான கலர்ஸ் பிடிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கலருக்குமே வைப்ரேஷன் இருக்கும். எல்லோ அப்படின்னா ஒரு விதமான வைப்ரேஷனாக இருக்கும். மோஸ்ட்லி ரெட் அண்ட் பிளாக் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட பெட்ரூம்லேயே வால்பேப்பர் ஆகட்டும் இல்லை கலர் ஆகட்டும் ரெட் வேண்டாம் அப்படின்வாங்க. எனக்கு தெரியல, பட் நான் வந்து ரெட் இதெல்லாம் சூஸ் பண்ணதில்லை அவ்வளோவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் கலரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விதமான ஐவரி கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு சர்டன் நல்ல டீசெண்டான லுக் கொடுக்கும். இதிலே கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் தான் இதை வாங்கினது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லை. ஸோ பெட்ஸ் பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலர்ஸ் போட்டிங்க அப்படின்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து சில பேருக்கு வந்து சில கலர்ஸ் வந்து தூக்கத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையான எனக்கு தெரியல, நான் படித்தேன். சில கலர்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும் சொல்லுவாங்க. ஒயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும் அப்படின்வாங்க. தெரியல, பட் எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லி இந்த மாதிரி கலராக பெட்ஷீட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கலர்ஃபுல்லாக பிடிக்குமா இல்லை சர்டன் கலர்ஸ் பிடிக்காம இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர் ஃப்ளோரல் டிசைன் இருக்க மாதிரி ஒரு பெட் ஸ்பெட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு 500-600 தான் வருது. ஸோ ஒரு நம்மளுக்கு அந்த செட்டுமே லிங்க்ஸ் கொடுத்துட்டா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அமேசானில் வாங்கினதுனால நல்ல ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் வந்து வேண்டானா மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு அண்ட் ரீஃபண்டுக்கான ஆப்ஷனும் இருக்குது 10 days நினைக்கிறேன். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ ரீஃபண்ட் இருக்கா, ரிட்டன் இருக்கா, அதே மாதிரி எத்தனை நாளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், கேஷ் ஆன் டெலிவரி இருந்ததுன்னா அமேசானில் பெஸ்ட்டாக ஆப்ஷன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ராட் நடக்குது ஆன்லைனில். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரஸ்டடான சைட்ஸில் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோன்ற மாதிரி சைட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி அப்பப்போ ஆடெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைட்ஸை தயவு செஞ்சு போகாதீங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு இப்போ அப்படி தான் ஆச்சு. ரொம்ப நார்மலாக சீப்பாக இருக்குது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தா அது ஃபுல்லாகவே வந்து ஸ்பேம் தான். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காசு ஏமாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. கம்மி விலையில் இருக்குதுன்னு சொல்லி எதையும் பார்த்து ஏமாற வேண்டாம். கம்மி விலையில் வருதுன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன் கம்மி விலையில் கொடுக்குறாங்க, ஏன் ஆட் போடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு பெரிய குக்கரும் பாத்திரமா 300 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து ஆர்டர் பண்ண போய் கடைசியில் வந்து 300 ரூபாவும் அம்பேல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ ஆன்லைனில் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாமலே நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய காசு எழுந்துகிட்டே வராங்க. அதெல்லாம் வந்து ஸோ உங்களோட ஓடிபி யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட வந்து கார்டோட டீட்டெயில்ஸை வந்து அவங்க ஃபோனில் சேவ் பண்ணிக்காதீங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ஃபோன்லேயே சேவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக இருங்க. ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கலராக சூப்பராக வந்து நம்ம டிசைனாக வாங்கியாச்சு. எப்படி இருக்குது எல்லாமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் எந்த பெட்ஷீட் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பெட்ஷீட் எல்லாம் பார்த்திங்கன்னா தலகாணி ஒரு இடம் சேர்த்து ஒரு பவுச் பெரிய ஒரு என்ன சொல்கிறது பேஸ்கெட் மாதிரி வச்சுருக்கேங்க. ஸோ இது நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து உங்களுக்கு ஒன்று சில உள்ளே வந்து நம்மளுக்கு ஈரம் கசியாது. சம்டைம்ஸ் இந்த உள்ளுக்குள்ளே நம்ம வச்சோன்னா ஒரு மாய்ஸ்சர் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சர் ஃப்ரீ ஒரு பேஸ்கெட் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இதில் நம்ம செட்டாக வச்சிட்டோம் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ரீசெண்டாக இந்த கட்டில் இப்போ வாங்கினேன் இல்லை, விவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினேன். மெயினாக நம்மளுக்கு அண்டர்பெட் ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறப்போ இது மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லை வந்து ஸ்பேஸிங் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிக்கலாம். கீழே வந்து நம்ம அண்டர்பெட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ நமக்கு நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகும்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்
ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஃபெப் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வரப்போகுது. வீடு செம்ம குப்பையாக இருக்குங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு க்ளீனிங் எடுத்து பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்கனைசேஷன் பிடிக்கும், க்ளீனிங் பிடிக்கும். நான் முதல்ல பார்த்து நிறைய க்ளீனிங் போட்டுட்டு இருந்தால, நடுவில் போடுறதே இல்லை. அதுக்கு ஏன்னா பிஸ்னஸ் அது இதுன்னு வரப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இருந்தாலும் நம்மளோட ஆர்கனைசேஷன் லவர்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக க்ளீனிங் வீடியோஸ், ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலில் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு குக்கீஸ் வேணுனாலும் ஆர்டர் பண்ணுங்கள். ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் நம்மளோட பொட்டிக் ஆஷாஸ் பொட்டிக்கில் வந்து அடுத்தது நல்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வரப்போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிடிச்ச மாதிரி அந்த வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸில் கொண்டு வந்துட்டுருக்கேன். வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 2 days வந்துடும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இமீடியட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மி ஸ்டாக் தான் கொண்டு வரேன், நிறையலாம் கொண்டு வரல. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு கலெக்ஷன் பிடிச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் கல்யாண நாளுக்கு உங்களோட விஷஸ் ரொம்ப தேவை. ஸோ எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.